ரோட் வந்து காக்கதீவு வட்டுக்கோட்டை ரோட், இந்த ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். இதுல ஒரு சிலை இருக்கு, ராவண சோலை என்று போட்டிருக்காங்க. கூட சொல்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கஜுனா பீச் போய் கொண்டிருக்கோம். இந்த கஜுனா பீச்சில் என்னென்ன விஷயத்த பார்க்க போறோம்ன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ரோட் வந்து காக்கதீவு வட்டுக்கோட்டை ரோட், இந்த ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்ல ரோட்டினுடைய இதுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கோம். வாங்க அப்படியே போய்க்குள்ள பார்ப்போம். இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டை சந்தியால் அப்படியே மூலாய் சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இந்த பாதை முதல் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் செய்திருக்காங்க. ஆனாலும் பிரச்சனை இல்லை, இதில் போகலாம். நாங்கள் இது உங்களை பிடிக்கல என்று சொன்னால் வட்டுக்கோட்டை சந்தியால் வலக்கை பக்கம் திரும்பி மாவடி சந்தி போய் அந்த ரோட்டாலையும் நீங்கள் போகலாம். இதில் ஒரு சிலை இருக்கு, ராவண சோலை என்று போட்டிருக்காங்க. அது ராவணன் சிலையும் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, அது கூண்டுக்குள்ள இருக்குது. வழியில ராவணன் வணங்குற மாதிரி ஒரு சிலையும் இருக்கு. மூலாய் சந்திக்கு வந்துட்டோம். இப்ப நாங்கள் பாலத்தால் ஏறி போறோம். இங்க வந்து லைட் ஹவுஸும் இருக்குது. லைட் ஹவுஸ் பார்க்கணும் என்று சொன்னால் என்னோட சேனல்ல வீடியோ இருக்குது, நீங்க எப்படி போறேன்னு அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த சந்தியால வலகை பக்கம் திரும்புறோம். இதுல ஒரு ரோட்டால திரும்ப போறோம். இப்படியே நேரா போனா கோவளம், அதாவது லைட் ஹவுஸ் போகலாம். இந்த பஸ் வார பாதையெல்லாம் நாங்கள் திரும்ப போறோம். இந்த பாதை தான் கஜுனா பீச் போற பாதை. கிட்ட வந்துட்டோம். அதுல போகும்போது டிக்கெட் எடுக்கணும். இது பராமரிக்கிறதுக்காக பிரதேச சபைக்கு நாங்கள் கொடுக்கிறது. காருக்கு 300 ரூபா எடுத்திருக்காங்க, ஆட்டோக்கு 200 ரூபா, பைக்கு அப்படி 100 ரூபான்னு நான் நினைக்கிறேன். செம்ம க்ரௌடாகவே இருக்குது. எந்த பக்கமாடா? முதல் இந்த இதெல்லாம் கட்டையில இப்போ கட்டி வச்சிருக்காங்க சீமெந்தால. நிறைய சனம் வந்திருக்கு. முந்தி இப்படியெல்லாம் கட்டையில் இப்போ இப்படியெல்லாம் இன்டர்லாக்கிங் போட்டு கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கஜுனா பீச்சை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கடற்கரை தான்.
ஆனாலும் நிறைய மாற்றங்கள். இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது, எவ்வளோ சனம் வந்து போகுது. பார்க்கவும் நல்லா இருக்குது பீச். முந்தி வந்து இது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், நடக்கவும் மேலாமல் இருக்கும், வெயில் நேரம் கால் சுடும். இப்போ வந்து ஈஸியாக நடந்து கொள்ளலாம். வெயில் நேரம் கால் சுடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கெல்லாம் போகணும். இல்லை பாதை மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் போவோம். ஈஸியாக போய் வர்றதுக்காக இன்டர்லாக்கிங் எல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்காங்க, பாதை போட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. கனாலது பிறகு வாரன் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:30 ஆகுது ஈவினிங். ஆனாலும் க்ரௌட் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கெல்லாம் பாட்டு படித்து படியல் ஃபன் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ட்ரோனில் வீடியோ எடுப்ப மட்டும் பார்த்தா நான் ட்ரோன் பாவிக்க வேண்டாமாம், அதில் இருக்கிற நேவி ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறார். சரி, அது பாவிக்காட்டிலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படி வீடியோ எடுப்போம். நாங்கள் எதுவும் குளிக்கிறதுக்கு பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாலும் இந்த இடத்துல வாங்கிக்கொள்ளலாம். அதே நேரம் சின்னாக்கள் விளையாடுறதுக்குரிய அந்த பலூன் போன்ற அந்த அமைப்பிலான அந்த சின்னாக்கள் நீந்தக்கூடிய இதுவும் இருக்குது. இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்கள் விளையாடக்கூடிய இடங்களும் இருக்குது. இந்த கடையில் டீ ஒன்று எடுத்துருக்கேன், குடிச்சிட்டு வந்து. இது ஏலக்காய் டீ, கார்மம் மிஷின் டீ தான். ரோல் என்னமா என்று பார்ப்போம். நல்லா இருக்கு, குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஏண்டா இங்காலி பக்கம் மாக்கள் வாரது குறைவு. என்ன சொன்னால் இந்த பக்கம் வந்து கல் இருக்கிறதால குளிக்க இயலாது, அந்த பக்கம் தான் குளிக்கலாம். அப்போ அதனால் அங்காளி பக்கம் தான் கூட ஆக்கள் போகிறது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30. இன்னும் சனம் குறையல. இங்கே போர்டிங் வசதியும் இருக்குது. இதில் போட்லையும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணியில் குளிக்கலாம். இது ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல தண்ணியிலையும் குளிச்சு கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குரிய வசதியும் இருக்குது. இந்த ஊஞ்சலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. முந்தி இந்த இடத்துல இந்த ஃப்ளைட் மாதிரியெல்லாம் ஐஸ்கிரீம் கடை இருந்தது. பிளேன் மாதிரியெல்லாம் அந்த வடிவமைப்பில் கட்டியிருந்தாங்க. எனக்கு இங்கே அதில் ஒருக்கா போய் குடித்த அனுபவம் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரோன் ஷாட் தான் எடுக்க முடியல, பார்ப்போம் எடுக்கலாமான்னு ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். இங்கால கூடுதலாக வாராக்கள், அதாவது யாழ்ப்பாணத்தை தேடி வாராக்கள் இந்த பீச்சுக்கு வராமல் போனதில்லை. இதான் அந்த லைட் ஹவுஸ். அப்படி நீங்கள் விரையிலேன்னு சொன்னால் கட்டாயம் இருக்கா இந்த இடத்தையும் வந்து பார்த்துடுங்க. வந்தாக்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்றது கமெண்டில் பண்ணுங்கள்.
வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுது, நாங்கள் வலிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.